श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरो मुनिं श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्री बालधन्वी गुरवे नमः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே சம்சாரிகளான நம் அனைவரையும் உய்விப்பதற்காக நம்மிடையே வந்து திரு அவதரித்தவர்தான் சுவாமி ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார். அவர் திரு அவதரித்தது சித்திரை மாதத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரத்திலே. இந்த வருடம் சுவாமியினுடைய 1007வது திருநக்ஷத்திரம். இதை கொண்டாடும் விதமாக அடியோங்கள் இந்த ஸ்ரீ சப்தம் என்ற தொடரிலே எம்பெருமானாருக்கும் வண்டு தேனிக்கும் இருக்கக்கூடிய சாமியங்களை சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் அவர்கள் தொகுத்து வழங்கியதை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிக்க விழைகிறோம். எப்பொழுதும் போல ஸ்ரீமதி சுஜாதா கிடாம்பி அவர்கள் கைங்கரியம் செய்த வரைகலை, தகவல் வரைகலைன்னு சொல்றோம், இன்ஃபோகிராபிக்ஸ், இதையும் கொண்டு விண்ணப்பிக்க விழைகிறோம். பிழைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அடியோங்களுடைய இந்த ஸ்ரீ சப்தம் அப்படிங்கிற இந்த தொடர் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துச் செல்லும் விதமாக சிறு சிறு தொகுப்புகளாக வழங்கிக் கொண்டு வருகிறோம். இதிலே எம்பெருமான் என்றால் யார், அந்த திருநாமத்துக்கு என்ன மகிமை, ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த திருநாமத்துக்கு என்ன மகிமை, எம்பெருமானுடைய விபூதிகள் என்ன, பிராட்டி என்பவள் யார், அவளுடைய கல்யாண குணங்கள் என்ன என்று இப்படி வரிசையாக அனுபவித்துக் கொண்டு வந்தோம். அதிலே சில காலமாக எம்பெருமானுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய சாமியங்களை சுவாமி காஞ்சி சுவாமின்னு சொல்லக்கூடிய பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் தொகுத்து வழங்கியதை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அது ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய தொடர். இன்று சற்று வித்தியாசமாக எம்பெருமானாருக்கும் வண்டுக்கும் இருக்கக்கூடிய சாமியம். சரி, இந்த சாமியம்னு சொல்றோமே, இதற்கான காரணம் என்ன? பூர்வாச்சாரியர்கள் இப்படி ஒன்றை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அனவரதமும் எம்பெருமானையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு உபாயமாக அல்ல, அதாவது மோட்சத்துக்கான வழியாக அல்ல, ஆனா நம்முடைய ஸ்வரூபம் இது என்பதனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், அவனுக்கு சேஷபூதன் என்ற இந்த மனப்பக்குவத்தோடு அவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு அவனுக்கு கைங்கரியங்கள் செய்து வர வேண்டும். அனவரதமும் அவனை நினைக்கணும்னு சொன்னா அது சுலபமான விஷயமா? ஏன்னா இந்த கலியுகத்துல மனம் அப்படிங்கிற இந்த கருவிப்படுத்தக்கூடிய பாடு இருக்கே சும்மா இல்ல. கண் போன போக்கில் மனமா, மனம் போன போக்கில் கண்ணான தெரியாது. ஆனா இந்த இந்திரியங்கள் படுத்தக்கூடிய பாடு, மனம் படுத்தக்கூடிய பாடு, ஒருநிலைப்படுத்தி எதையுமே நம்மளால கவனிச்சு செய்ய முடியாத இந்த காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாமியங்களை எல்லாம் கொடுத்தாலாவது எம்பெருமான சிந்திக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த கருணை, அதனால் பூர்வாச்சாரியர்கள் செய்ததுதான் இந்த சாமியங்கள். ஏன்னா இப்ப ஏதோ நடந்து போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மழை, அந்த மழை துளியை பார்த்தால் எம்பெருமானுடைய ஞாபகம் வந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் இல்லையா? கருத்த மேகங்கள், அதை பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய திருமேனி ஞாபகம் வந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். இல்ல நடந்து போயிட்டே இருக்கிறச்சே ஒரு விலங்கு, அதை பார்த்தா எம்பெருமான் ஞாபகம் வந்ததுன்னா, விலங்கு ஏன், ஒரு சின்ன பூச்சி, இந்த வண்டுன்னு சொல்றோமே, இந்த வண்டு ரீங்காரம் இடும் பொழுது அந்த ரீங்காரத்தை கேட்டு எம்பெருமானும் எம்பெருமானாருடைய ஞாபகம் வந்தா நாம் எவ்வளவு புண்ணியாத்மாக்களாக இருப்போம் இல்லையா? ஆக இதை பார்த்தாலாவது அனவரதமும் எம்பெருமானை சிந்திக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த கருணை உள்ளத்தோடு கொடுக்கப்பட்டதுதான் இந்த சாமியங்கள். அந்த வகையில் இன்றைய தினம் எம்பெருமானாருக்கும் வண்டு தேனிக்கும்னு சொன்னோம் இல்லையா? வண்டு அப்படின்னு அடியேன் சொல்லும் பொழுதே அது ஒரு பூச்சி, 6 கால் படைத்த பூச்சின்னு தெரியறது. அதுலயும் இன்னைக்கு பிரத்யேகமாக தேனி, வண்டு தேனின்னு சொல்வதுண்டு. அதாவது தேனை மட்டும் பருகக்கூடிய ஹனி பீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதற்கும் சுவாமி ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், சாமியங்களை தான் இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ அடியேன் வண்டுன்னு சொல்லும் பொழுதே சட்டுன்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது? அழகான ஒரு இந்த தோட்டம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? இல்ல சோலையாக இருக்கக்கூடிய இடங்கள். ஏன்னா அங்கதான் நம்ம இந்த வண்டு ரீங்காரம் இடக்கூடிய சத்தம்
அதெல்லாம் நம்மளால கேட்க முடியும். அங்க போய் ஒரு வண்டை பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுத்திண்டே இருக்கும். ஒரு வண்டு அப்படியே சோம்பேறியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னே கிடையாது இல்லையா? எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் வடமொழியில வண்டுக்கு சஞ்சரிகா அப்படிங்கிற ஒரு திருநாமம், ஒரு நாமம். அத போல எம்பெருமானாரும் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். எங்கெல்லாம் அவர் சஞ்சரிப்பார் அப்படின்னா, தேன் இருக்கக்கூடிய இடம். தேன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திவ்ய தேசங்கள். பொதுவாக சந்நியாசிகளுடைய தர்மமே சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். மழை காலங்கள்ல தான் சாதுர்மாசிய விரதம்னு ஒரு இடத்துல இருப்பார்கள். இல்லாது போனா எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டே, ஏன்னா நடந்த கால்கள் நொந்தவோ அப்படிங்கிறது போல நமக்கெல்லாம் ஒரு கருணை பொழிய வேண்டும், நம்மளெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருக்கும் இடத்தை தேடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடியவர்கள் சந்நியாசிகள். அப்படி இருக்கும் பொழுது காரே கருணையான ராமானுஜர் மாத்திரம் என்ன விதிவிலக்கு? ஒரு இடத்தில் தங்காது ஒவ்வொரு திவ்ய தேசமாக இவர் சென்றாலே அந்த இடம் திவ்ய தேசமா மாறிடும் இல்லையா? அப்படி கோவில்னு ஸ்ரீரங்கம் தொடங்கி பெருமாள் கோவில், திருமலை, அகோபிலம், சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமபுரி, பத்ரிகாசிரமம், நைமிசாரண்யம், ஸ்ரீ துவாரகை, வடமதுரை, பிரயாக், அயோத்தியா, கயா, புஷ்கரம், சாலக்கிராமம் என்று இந்த பக்கம் வடபக்கம் எல்லா இடத்துக்கும் போனது மட்டுமல்லாமல் தென் திசை பார்த்தாக்க திருமாலிருஞ்சோலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன, திருநாராயணபுரம் என்ன என்று இப்படி எல்லா இடங்களிலும் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகி என்று ரமதேனாக்க உகப்போட சந்தோஷத்துடன் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தங்கியுள்ளார் எம்பெருமானார். அதாவது பொதுவா திவ்ய தேசங்கள்லாம் இன்னைக்கு காலில் வெந்நீர் கொட்டின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு அப்படி போயிட்டு ஓடி வரோம் இல்லையா? அப்படி போகவே கூடாதான். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் சென்று குறைந்தது 3 நாட்களாவது தங்கணும். ஒரு உற்சவத்தையாவது பங்கு எடுத்துக்கணும். அப்படி எம்பெருமானார் இந்த எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தவர். ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னா, அந்த எம்பெருமானை கண்டால் உஜ்ஜீவனம். அவன் திருவருளே கதி அப்படின்னு இருந்தவர் எம்பெருமானார். அந்த திருவருளே கதி, அதுவே புகழ் என்று இப்படி இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் தலைவராக இருந்தவர் தானே எம்பெருமானார். பதியே பரவித்தொழும் தொண்டர்களில் தலைவராக இருந்து இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக சஞ்சரித்து மங்களாசாசனம் செய்தவர் எம்பெருமானார். இது முதல் சாமியம். இரண்டாவது, இப்போ இந்த வண்டெல்லாம் பார்த்தோம்னா சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஒரு கற்பனையா வச்சுப்போமே, திருவேங்கடத்துக்கு போயிருக்கோம். சோலையாக காடா இருக்கக்கூடிய இடம் அது. இப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடுத்து, ஆனா அந்த காலத்துல பெருத்த காடு அது. அங்க போய் எம்பெருமான தரிசிக்கணுங்கிறதுக்காக நம்ம கியூல வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு வச்சுப்போம். ஆனா எங்கிருந்தோ ஒரு வண்டு வரும். ஒரு டிக்கெட் வாங்கியிருக்காது. ஆனா கியூல எல்லாரையும் முந்தடித்து கொண்டு நேரா உள்ள போயிடும், சந்நிதிக்கே போயிடும். அங்கிருந்து கர்ப்ப கிரகத்துக்கே போய் எம்பெருமானுடைய திருமுடியிலேயே போய் உட்காந்துன்றோம். யாராலையும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. எம்பெருமானுக்கு சாற்றி இருக்கக்கூடிய புஷ்ப மாலை, அது திருமுடியோ திருவடியோ அவனுடைய திரு அவயவங்கள் எங்க வேணா போய் உட்காரும், யாராலையும் ஒன்னும் சொல்ல முடியாது இல்லையா? தங்கு தடையின்றி செல்லும். அத போல எம்பெருமானாரும் இப்படி அவர் சென்ற எல்லா திவ்ய தேசங்களிலும் எந்த தங்கு தடையும் இன்றி, சங்கையும் இன்றிக்கே அதிகார செல்வத்துடன் உள்ளே புகுந்தவர். எதுக்காக இந்த அதிகாரம்னாக்க, நம்மளை போல இந்த காலத்துல எல்லாம் அதிகாரம் செலுத்துவதற்காக இல்ல, ஒழிவில் காலமெல்லாம் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திவ்ய தேசங்களில் சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்றவர். ஏன்னா திருவேங்கடத்தை பார்த்தா நமக்கு மட்டும் ஜெருகண்டி கிடையாதான். குலசேகர ஆழ்வார் சொல்றார் இல்லையா, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய என்று. தேவர்களுடைய தலைமை தேவர்கள் என்று இவர்கள் அனைவரும் வந்தாலும் அவர்களும் அந்த கூட்டத்துல நெரிசல்ல அடிதடியில தான் போய் எம்பெருமான சேவிச்சே ஆகணும். அப்படி இருந்த போதிலும் ஒரு அந்தரங்க கைங்கரிய பரராக இருந்தா, திருமடப்பள்ளியிலிருந்து எம்பெருமானுக்கு அமுது எடுத்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு அர்ச்சகராக இருந்தால், இல்லாட்டி ஏன் குலசேகர ஆழ்வாரே காண்பிக்கிறாரே, வேங்கடம் கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவன் ஆவேனே என்று எம்பெருமானுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய அந்த திரு உமிழ், அதை பிடிக்கக்கூடிய ஒரு பொன்வட்டில் அதை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கைங்கரிய பரரா இருந்தா எந்த கியூல எங்கேயுமே நிற்க வேண்டாமே, நேரா உள்ள போயிடலாம் இல்லையா? அதனால அந்தரங்க கைங்கரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கார் எம்பெருமான். அத போல தங்குதடையின்றி எல்லா திவ்ய தேசங்களிலும் எம்பெருமானுக்கு சதாசர்வ காலமும் கைங்கரியம் செய்த அந்த கைங்கரிய பரராக, அந்தரங்க கைங்கரிய பரராக இருந்தவர் சுவாமி எம்பெருமானார். இருக்க மாட்டாரா பின்ன? ஏன்னா இவர் யாருடைய அம்சம்?
ஆதிசேஷன், அதாவது தி ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் எம்பெருமான்னு சொல்றோம் இல்லையா, சர்விட்யூட் அந்த பாவத்தோடு இருந்த ஆதிசேஷனுடைய திரு அவதாரம். இவர்தான் லக்ஷ்மணராக ஸ்ரீராமாவதாரத்தில் அவதரித்தாரே. என்ன செய்தார்? அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு அவ்வளவு கைங்கரியங்கள், நாட்டில் இருந்தாலும் சரி, படை வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் பரதன், ஹனுமன் இல்லாட்டி இவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய அனைத்து கைங்கரியங்களையும் தானே அனைத்து காலங்களிலும் செய்ய வேண்டும் என்று பாரித்து கொண்டிருந்த லக்ஷ்மணர், அவருடைய திரு அவதாரம் தானே இவர். அப்ப இவர் மட்டும் எப்படி இதுக்கு விதிவிலக்காக இருப்பார்? ஆக இந்த எல்லா இடங்களிலும் அந்த தாசிய பாவத்தோட, ஏன்னா இந்த ஜீவாத்மாவும் நித்தியமாக இருக்கக்கூடியது, இந்த ஜீவாத்மா செய்யக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரமாத்மா அவனும் நித்தியமாக இருக்கக்கூடியவன், காலமும் நித்தியமாக இருக்கக்கூடியதுன்னா கைங்கரியம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கலாமே, அப்படி வாழ்ந்து காட்டியவர் எம்பெருமானார். இதை கொண்டாடும் விதமாகத்தான் அவர் இப்படி இந்த செய்த கைங்கரியங்கள்னால அந்தந்த திவ்ய தேசத்தினுடைய எம்பெருமான்கள் அவ்வளவு ஆனந்தப்பட்டாளாம். அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் என்று மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மற்றும் உவந்திட நாள்னு நாள்பாட்டு ஆர்த்தி பிரபந்தத்துல சுவாமி மணவாள மாமுனிகள் அவர்கள் அருளி செய்கிறார். அதே பாட்டுல தான் அதனால இவருடைய அந்த திரு அவதாரத்தினுடைய சிறப்பை கொண்டாடுறார். சிறந்த பெரும்பூதூர் சீமான் இளையாழ்வார் வந்தருளிய நாள் இந்த திருவாதிரை கொண்டாடுறார். ஆக இப்ப வரைக்கும் 2 சாமியங்களை பார்த்துட்டோம். எப்படி ஒரு வண்டு எல்லா இடங்களிலும் தேன் இருக்கக்கூடிய இடங்களாக தேடி சஞ்சரிக்குமோ அதை போல எம்பெருமானரும் திவ்ய தேசங்களாக சஞ்சரித்தவர். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் தங்குதடையின்றி இந்த வண்டானது எப்படி எம்பெருமானுடைய கர்ப்பகிரகத்துக்கே போய் அவனுடைய திருமாலையிலேயே உட்கார்ந்துண்டு திருமுடியிலேயே உட்காந்துக்குமோ அதை போல எம்பெருமானாரும் தங்குதடையின்றி எல்லா திவ்ய தேசங்களிலும் சென்று அந்தரங்க கைங்கரியமாக அனைத்து கைங்கரியங்களையும் செய்தவர் அப்படிங்கிற இந்த 2 சாமியங்கள் பார்த்தோம். இப்படியெல்லாம் இருந்த போதிலும் வண்டு எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கலான்னு சொன்ன பொழுதிலும் அந்த வண்டுக்கு பிரீத்தி ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னா தோட்டம், சோலைகள் தானே சொல்றோம். அதப்போல எல்லா திவ்ய தேசங்கள் இருந்த போதிலும் எம்பெருமானாருக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் அந்த பிரீத்தியை தந்த திவ்ய தேசம் எது? சிந்துபூமகிழ் திருவேங்கடம், விரையார் பொழில் திருவேங்கடம், இதற்கு மேலாக ஆராமம் சூழ்ந்த வரங்கம் என்று திருவரங்கம். இதத்தான் திருவரங்கத் தமுதனார் அவர்கள் சுவாமி ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர், அவருடைய ராமானுஜ நூற்றந்தாதியில காண்பிக்கிறார். பூகமலம் தேன் நதிபாய் வயல், அதாவது கமலம்னா பூ, அதுல இருக்கக்கூடிய மகரந்தம், அதுல தானே இந்த தேன் இருக்கும். அந்த மகரந்தங்கள் எல்லாம் அப்படி தேன் பாய்ந்து நதியாக ஓடி வயலுக்குள் வரக்கூடிய இடமாம் தென்னரங்கம். அந்த தென்னரங்கத்திலே திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அரங்கன், அப்பேற்பட்ட அரங்கன் கழல் சென்னி வைத்து தான் அதில் மண்ணும் இராமானுஜன்னு கொண்டாடுறார். இவருடைய அந்த திரு அவதாரத்தினால தர்ம மார்க்கம் மேலும் சத்தை பெற்றது, செம்மை அறம் நெறி ஆனது. கலி என்பது ஓடி போச்சு, வெம்கலி இறந்ததுன்னு சொல்லி கொண்டாடுறார். இவருக்கு திருவரங்கம்னா சந்தோஷம் மட்டும் கிடையாது, அதாவது நம்ம ஹாப்பி, அந்த ஹாப்பினஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு சாதாரணமான சந்தோஷம் மட்டும் கிடையாது, பிளிஸ் எக்ஸ்டசின்னு சொல்லுவோமே, அப்பேற்பட்ட சந்தோஷமாம் திருவரங்கம்ங்கிற பேரை கேட்டாலே எம்பெருமானாருக்கு. பொன்னரங்கம் என்னில் மயல் பெருகுங்கிறார். அளவற்ற வியாமோகம் வந்து அந்த மடை திறந்த வெள்ளம் போல அன்பு பெருகுமாம் எம்பெருமானாருக்கு. இப்படி சோலையாக இருக்கக்கூடிய திருவரங்கத்தையே மன்னி இருந்தார் எம்பெருமானார். ஆக இதுவரைக்கும் 3 சாமியங்கள் பார்த்திருக்கோம். அதாவது வண்டு, தேனி, இது வந்து சஞ்சரிக்கக்கூடியது. அதே போல எம்பெருமானாரும் திவ்ய தேசங்களாக சஞ்சாரம் செய்தார். எப்படி தங்குதடையின்றி எல்லாவிடங்களிலும் செல்லுமோ வண்டு, அதை போல எம்பெருமானாரும் இந்த திவ்ய தேசங்களிலே சென்று அந்தரங்க கைங்கரியங்களை செய்தார். எப்படி ஒரு வண்டுக்கு இதெல்லாம் இருந்த பொழுதும் சோலைதான் பிரீத்தியாக இருக்குமோ அதை போல எம்பெருமானாருக்கும் சோலையான திருவரங்கமே பிரீத்தியாகவும் மிகவும் உகப்பையும் தந்ததாக இருந்தது. ஆக இந்த சாமியங்கள் பார்த்தோமா, இதுக்கு அடுத்த விஷயம், இப்படி வண்டு இந்த சஞ்சாரம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கே, எதை பருகுகிறது? வாட் டஸ் இட் கன்சியூம்? எதை குடிக்கிறது இந்த வண்டுன்னு கேட்டா, ஒவ்வொரு பூவிலும் அந்த மகரந்தத்திலும் இருக்கக்கூடிய நெக்டர்னு சொல்றோம் இல்லையா, தேனை பருகுகிறது. ஏன்னா வண்டுங்கிறது ஒரு பூச்சின்னு சொல்லிட்டோம். இந்த பூச்சி, இந்த வண்டானது மற்றைய பூச்சிகளை காட்டிலும் இதுதான் அதுக்கு வித்தியாசம். இப்போ ஒரு ஈ கொசுன்னு எடுத்துப்போமே, இந்த ஈ ஆனது எங்க வேணா போகும். சூழலியல்னு சொல்றோம் இல்லையா, ஈகாலஜி, அதுல இந்த அது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா டீகம்போசிஷன் ப்ராசஸ், டிகே அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஆனா இந்த வண்டுங்கிறத பார்த்தாதான் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ், சத்தான விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த வண்டு தான் பிரயோஜனமா இருக்கு இல்லையா? அப்போ அப்படிங்கிறது என்ன பண்ணுறது, மலமூத்திராதிகள் என்று இது எல்லாத்துலயும் போய் உட்காரும், திடீர்னு ஒரு பழத்துலயும் வந்து உட்காரும். ஆனா வண்டானது, அதுவும் வண்டு தேனியானது, அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய தேனை தவிர வேற எதையுமே பருகாது. அதனால்தான் அதுக்கு மதுவிரதான்னு பேரு. அதப்போல எம்பெருமானாரும் அமுதமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மட்டுமே பருகக்கூடியவராக இருந்தார். அந்த மலமாக அவர் கழித்து கட்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், வான்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இதை அனைத்தையும் வேண்டாம் என்று தியஜித்து தள்ள வைத்து துறந்தவராக இருந்தார் எம்பெருமானார். ஆக அமுதமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மட்டுமே பருகக்கூடியவர் எம்பெருமான் தான். அமுதம்ங்கிறதுக்கே நமக்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல பல இடங்கள்ல பாக்குறோமே, தேனை நன் பாலை கண்ணலை அமுதை, எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதேன்னு ஆழ்வார்கள் எல்லாம் சேவிப்பது போல எம்பெருமான் தான் அந்த தேன், அதை பருகக்கூடியவர் எம்பெருமானார். ஆனா இந்த தேனை பருகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் இருக்கும் இல்லையா? எதன் மூலமாக பருகினார் அப்படின்னா, இந்த தேனை கொடுத்தது ஆழ்வாருடைய பாசுரங்கள். எம்பெருமானுங்கிற அந்த தேன் அவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கன்சியூமபிளா அழகா நமக்கு அனுபவிக்கும் விதமாக கொடுத்தது ஆழ்வார் பாசுரங்கள். ஆக அந்த ஆழ்வார் பாசுரங்களிலே அனவரதமும் அன்வயப்பட்டு எம்பெருமான் என்ற அந்த தேனை எம்பெருமானார் எப்படி பருகினார் என்பதற்கு ராமானுஜ நூற்றந்தாதியில பல இடங்கள்ல இருக்கு. அதுல ஒரு சில இடங்களை பார்ப்போம். முதல்ல தொண்டரடி பொடி ஆழ்வார். இதுல என்ன, எம்பெருமானாருக்கும் ஸ்ரீரங்கம் பிடிக்கும், அந்த ஸ்ரீரங்கத்தை மட்டுமே மங்களாசாசனம் செய்தவர் தொண்டரடி பொடி ஆழ்வார். அதனால அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரம் செய்யும் பசும் துளவும் தொழில் மாலையும்னு எம்பெரும் தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய கைங்கரியம் என்னதுன்னா பூமாலை தொடுப்பது இல்லையா? அது மட்டும் இல்லையே, செந்தமிழ் பெய்யும் மறைதமிழ் மாலையும் என்று எம்பெருமானுக்கு பாமாலையாக அவர் சாற்றியதுதான் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்று. இந்த இரண்டிலையுமே எப்பொழுதும் ஆழங்கால் பட்டு இருப்பாராம் எம்பெருமானார். ஆக அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பரனை அவருடைய தாளன்றி ஆதரியா மெய்யன் இராமானுஜன்னு கொண்டாடுறார். அப்படி சத்திய சீரராக இருந்தவர் ராமானுஜர்னு கொண்டாடுறார். இது தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசுரங்களுக்கு அன்வயப்பட்ட விதம். அடுத்ததாக திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள். கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் மிக்க ஒலி பாடலை உண்டு. உண்டு அப்படின்னா பருகினவர். எதை பருகினவர்? திருமங்கையாழ்வாருடைய அருளி செயல்களை பருகியவர் ராமானுஜர். அது மட்டுமல்ல, அதை பருகி 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 தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுஜன் என்று, அதனால் ராமானுஜர் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆச்சாரியராக திகழ்ந்தார்னு ராமானுஜ நூற்றந்தாதியில அடுத்த கொண்டாட்டம். அடுத்து கேட்கவே வேண்டாம், திருவாய்மொழி. உணர்ந்த மெய் ஞானியர் யோகம் தோறும். ஞானியர்கள் எல்லாம் இருக்கானா, திருவாய்மொழி அங்க கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடம் தரும் புக்கு நிற்கும் இராமானுஜன் என்று எங்கெல்லாம் ஞானியர்கள், எங்கெல்லாம் திருவாய்மொழி ஓதப்படுகின்றதோ அங்கெல்லா இடங்களிலும் ராமானுஜர் எப்பொழுதும் இருப்பார். ஏன்னா மாறன் கலையை உணவாக பெற்றவர்னு நம்ம யாரை கொண்டாடுறோம்? மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகளோ எம்பெருமானாருடைய அபராவதாரம்னு சொன்னா, அப்ப எம்பெருமானாரும் மாறன் கலையை உணவாக உண்டவராகத்தானே இருக்கணும். தாரகம் போஷகம் போக்கியம் என்று திருவாய்மொழியே கொண்டவர் சுவாமி ராமானுஜர். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று இப்படி பாசுரங்களிலேயே ஆழங்கால் பட்டவராக அதையே அனுசந்தானம் செய்து அதையே வாசித்து அதையே எழுதி எம்பெருமானையே வணங்கி அவனை வழிபட்டு அவனை பூசித்து பொழுதை போக்கியவர் எம்பெருமானார். அதனால எப்பொழுதும் பகவத் பாகவத சிந்தனையிலேயே இருந்தவர். இப்படி நம்ம அடுக்கிண்டே போனா கூட இன்றைய தலைமுறையினர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பா இல்லையா? எம்பெருமானார் இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்பா இல்லையா? குழந்தைகளுக்காக பல 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 கதைகள், ஐதிஹ்யங்கள்னு சொல்லுவோம், இது இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்வோம். இப்படி பல பல கதைகள் இருக்கு. அதுல 2 இடங்களை பார்க்கலாம். முதல் ஐதிஹ்யம் எங்க கிடைக்கிறது அப்படின்னா, எம்பெருமானார் ஒரு சமயம் மாதுகரத்துக்காக, மாதுகரம்னா பிக்ஷை எழுந்திதான்,
உணவு பண்ண வேண்டும். அப்படி அந்த மாதுகரத்துக்காக எம்பெருமானார் சென்று கொண்டிருந்த போது, ரொம்ப பிரசித்தமான கதை இது, எப்பொழுதும் திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே இருப்பாராம். அப்படி திருப்பாவையை சொல்லிண்டே பெரிய நம்பியினுடைய திருமாளிகை திருமுன்பாக சென்றடைந்தார். அப்போ மனசுக்குள்ளே இவருக்கு என்ன ஓடின்னு இருக்கு? திருப்பாவை ஓடின்னு இருக்கு. 18வது பாசுரம் வந்துட்டார். அது சொல்லிண்டே இருக்கும் பொழுது பிக்ஷைக்காக நின்றுட்டு இருக்கார். அப்போ திடீர்னு அத்துழாய், அதாவது பெரிய நம்பியினுடைய குமாரத்தியானவள், அவ வந்து கதவை திறந்தா, செந்தாமரை கையா சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு இவர் அனுசந்தானம் செய்யறார். அதே நேரத்துல அத்துழாய் கதவை திறக்க, இவள்தான் நப்பிண்ணை பிராட்டியோ என்று நினைத்து ஒரு க்ஷணம் அப்படியே விழுந்து வணங்கினாராம் எம்பெருமானார். அத்துழாய்க்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் பெரிய நம்பி கிட்ட இதை சொல்ல, பெரிய நம்பி சொன்னாராம், எம்பெருமானார் உந்து மதகளித்தன்கிற திருப்பாவை பாசுரத்தை அனுசந்தானம் செய்து கொண்டிருக்காருன்னு. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது, எப்பொழுதும் அவருக்கு பாசுரங்கள் தான் மனசுல ஓடிண்டே இருக்கும்னு. இன்னொரு விருத்தாந்தமும் இருக்கு. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் திருவிருத்தத்தினுடைய ஒரு வியாக்கியானத்துல இந்த ஐதிஹ்யத்தை காண்பிக்கிறார். எம்பெருமானாருக்கு எப்படின்னா, பகல் முழுக்க ஸ்ரீபாஷ்யத்துல ஈடுபட்டு இருப்பார். இரவு ஆனதும் பாலமுதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பிரதான சிஷ்யரான வடுக நம்பிய கூப்பிடுவாராம். வடுகா, சந்தை சொல்லி தரட்டமா, வரையா அப்படின்னு கேட்பாராம். வடுக நம்பியும் உடனே சம்மதிக்க சந்தை தொடங்கும். சந்தை ஆரம்பிக்கும் போது சந்தையினுடைய முதல் சந்தை அப்படி சொல்வார் இல்லையா, சொல்லும் பொழுதே பகவத்குணங்கள்ல ஈடுபட்டு புலங்காகிதராயிடுவாராம் எம்பெருமானார். 2வது முறை சந்தை சொல்லும் பொழுது அவரையும் அறியாமல் அவருடைய நெஞ்சு உடைக்குலைப்பட்டு சிதிலராக மாறி விடுவாராம். அப்போ மாறிட்டுனா அப்படியே தார 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 தாரையாக எம்பெருமானை நினைத்து கண்ணீர் பெருகும். ஆனந்த பாஷ்பம்னு சொல்லுவோம். அப்படி கண்ணீராக பெருக 1 இல்ல 2 இல்ல பல உத்திரியங்கள் மேலாடைகள் கொண்டு துடைக்கும் அளவுக்கு கண்ணீர் வெள்ளமாக வருமாம் எம்பெருமானாருக்கு. இதெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆக அவ்வளவு தூரம் அவர் பருகின விஷயம் எது அப்படின்னா, சத்தான பகவத் விஷயம் மட்டுமே அப்படின்னு தெரியறது. இப்போ 4 சாமியங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வண்டு தேனை மட்டுமே அமுது செய்யும் இல்லையா, செய்து விட்டு அந்த அமுதம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? பருகின அந்த தேன் சந்தோஷமா இருந்ததுன்னா ரீங்காரம் இட ஆரம்பிச்சிடும். ஜொயின்னு அப்படி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதான் அந்த ரீங்காரம்னு சொல்லுவோம். ரொம்ப அழகா சொல்வது உண்டு. இந்த வண்டோட ரீங்காரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்ருதி தப்பாதான், லயம் தப்பாதான், தாளம் தப்பாதான். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு சரள வரிசை ஆரம்பிச்சு ஜண்ட வரிசைன்னு ஒன்னொன்னா போய் எல்லாம் பாடினா கூட எங்கேயோ பிசுறு தட்டிடும், எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு வந்துடும் இல்லையா? ஆனா இந்த வண்டு எல்லாம் அப்படி ஸ்ருதி சுத்தமா பாடுமா. அதுவும் திருவேங்கடமுடியான் கிட்ட போயிட்டா அவ்வளவு அழகா பாடுமா இந்த வண்டுகள் எல்லாம். இந்த வண்ட ஆழ்வார்கள், இந்த வண்டு ரீங்காரம் இடுவதை ஆழ்வார்கள் எவ்வளவு இடத்துல கொண்டாடி இருக்கா. வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடுங்கிறார் குலசேகர பெருமான். வண்டினம் முரலும் சோலைங்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். யாழினசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும்ங்கிறார் பெரிய ஆழ்வார். வரிவண்டு இசை பாடன்னு திருமங்கை ஆழ்வார். ஏன்னா அவர் தான் நிறைய திவ்ய தேசம் போயிருக்கார். எந்த திவ்ய தேசம் போனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழக பாடாம அவர் இருந்ததே கிடையாது. அப்போ பல இடங்கள்ல இந்த வரிவண்டு இசைப்பாட தேனுலா வரிவண்டு இன்னிசை முரலும்னு இப்படி பல இடங்கள்ல நமக்கு கிடைக்கிறது. ஆக காதுக்கு யாழிசையாக அமைந்திருக்கக்கூடியது அந்த வண்டு பாடக்கூடிய ரீங்காரம், அந்த கானம். அத போல நம்முடைய எம்பெருமானார் ரீங்காரம் இடக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா, யாழினிசை வேதத்தியல் என்று இருக்கக்கூடிய திருவாய்மொழியைத்தான். திருவாய்மொழி என்பது சாமவேதத்தினுடைய சாரம்னு சொல்றோம். எல்லா வேதங்களையும் சொல்லும் பொழுது பார்த்தா நமக்கு தெரியும், இந்த திருவாய்மொழி மட்டும் ஒரு பண்ணோட ஒரு ராகத்தோட இசையோட வரக்கூடியது சாமவேதம். அதனால அதை சாரமாக கொண்ட இந்த திருவாய்மொழியும் அதை போல ஒரு பண்ணோட இருக்கக்கூடியது தானே. பாடலாயிரம் பண்ணனார் பாடலாயிரம்னு சொல்றோம் இல்லையா? அதனால இதையே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அதனால தானே திருவாய்மொழியினுடைய தனியன்லயே வருது, மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் என்று. திருவாய்மொழியை ஈன்றெடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார், அதை வளர்த்தவர் சுவாமி, வளர்த்த தாயாக இருக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். இப்படி அதை நித்திய அனுசந்தானம் செய்து நித்தியம் ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருப்பாராம் எம்பெருமானார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்டா, எம்பெருமான் தான் ஒரு பெரிய நீர்நிலையான அந்த கடல்னு வச்சுப்போம். அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் தான் எம்பெருமானுடைய கிருபை, கருணைன்னு வச்சுப்போம். அந்த கருணை, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த கருணைய ஆழ்வார் அப்படிங்கிற மேகம் உறிஞ்சு எடுத்துக்கிறது இல்ல, எம்பெருமான் அந்த மேகத்துக்கு தரர்.
அந்த மேகமானது மீண்டும் அந்த கருணையை, அதாவது எம்பெருமானுடைய கருணையை அந்த மேகங்கள் உள்வாங்கிக் கொண்டு நமக்காக பொழியறது இல்லையா? அப்படி மழையாக பொழிவதெல்லாம் முதல்ல எங்க வந்து தேரும்னாக்க ஒரு மலையில தான் வந்து தங்கும். அந்த மலையாக இருந்தவர் தான் சுவாமி நாதமுனிகள். அப்போ அந்த மலையிலிருந்து நீர்வீழ்ச்சியாக கீழே வரும். அந்த நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தவர்கள் தான் மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார். அந்த நீர்வீழ்ச்சியில அந்த கருணை வந்து 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 நேரா ஒரு ஆற்றுல போய் கலந்துடும். அந்த ஆறாக இருந்தவர் தான் சதாச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி ஆள வந்தார். அந்த ஆற்றிலிருந்து அதையெல்லாம் பிரிந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளங்களுக்கெல்லாம் போய் சேரும் இல்லையா? அந்த குளமாக இருந்தவர் தான் சுவாமி எம்பெருமானார். ஏன்னா நம்மெல்லாம் நேரா கடல்ல போய் நீரை பருகணும்னா முடியாது. அதை இவ்வளவெல்லாம் சுருக்கி கன்சியூமபிளா கொடுத்தாதான் நமக்கு முடியும். அதை இவ்வளவு அழகா கொடுத்த அந்த தாய் தான் சுவாமி எம்பெருமானார். அந்த கருணையை நமக்காக கொடுத்தவர் தான் எம்பெருமானார். இதை எல்லாத்தையும் கொடுத்து அந்த குளத்திலிருந்து பாத்தி கட்டுறதுன்னு சொல்லுவோம். அப்படி வெட்டி விட்டா ஒரு ஒரு வயலுக்கும் போய் சேரும் இல்லையா அந்த நீர்? அதை போல அந்த வயல்களாக போய் சேரக்கூடிய இடம்தான் இந்த சேத்தனமும் அச்சேதனமும். இப்படி அந்த கவி அமுதமான திருவாய்மொழி நம்மிடையே எடுத்து வந்து கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். அதனாலதான் தான் மட்டும் தேனை பருகியது மட்டுமன்றி தேனை நமக்காகவும் ஊட்டி விடுகிறார் சுவாமி எம்பெருமானார். இது இப்படி அவர் திருவாய்மொழியை தான் எப்பொழுதும் அனுசந்தானம் செய்து கொண்டே இருந்தாருங்கிறதுக்கும் ஒரு ரொம்ப அழகான ஐதிஹ்யம் ஒன்று இருக்கு, எம்பாருடைய ஐதிஹ்யம். எம்பெருமானார் தினமும் பாலமுது செய்த பிறகு தன்னுடைய அறையிலேயே நடைப்பயிற்சி போல செய்வாராம். அப்போ நடைப்பயிற்சி செய்யும் பொழுது திருவாய்மொழியை சொல்லிக்கொண்டே நடப்பாராம். இதை சுவாமி எம்பார் அந்த அறைக்கு வெளியே இருந்து பார்த்து உகப்பாராம். அப்படி இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகணும், திருப்பி பாயிண்ட் ஏக்கு வரணும் இல்லையா? இப்படித்தானே நடப்பார். அப்போ ஒரு சமயம் எம்பெருமானார் அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது சடக்குன்னு திரும்பினாராம். அதை பார்த்த உடனே எம்பார் கேட்டாராம், திருமாலிருஞ்சோலை திருவாய்மொழி பாசுரம் பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணி சாரேன் மடித்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு திருவாய்மொழியை சொல்லிக்கொண்டு நடந்தீரோன்னு கேட்டாராம். ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த மடித்தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்னா, எம்பெருமானுடைய திருவடி பலத்தினாலே இந்த மூல பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய மாயையை விரட்டி அடித்தேன்னு சொல்றார். அதனால்தான் அந்த மடித்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும்போது பிரகிருத்தியை எப்படி விரட்டி அடித்தார் ஆழ்வாருங்கிற அந்த பாவம் வந்ததுனால சடக்குன்னு திரும்பினாராம் எம்பெருமானார். ஆக இதுல இருந்து நமக்கு தெரியறது அவர் திருவாய்மொழியத்தான் சொல்லிண்டே இருந்தார். திருவாய்மொழி என்பது தமிழல்ல, பசுந்தமிழல்ல, பந்தரு பசுந்தமிழல்ல, மாறன் பந்தரு பசுந்தமிழ், இதிலே ஆழங்கால் பட்ட ஆனந்தம் பாய் மதமாய் இருந்தவர் எம்பெருமானார் என்று ராமானுஜ நூற்றந்தாதியிலும் அமுதனார் இதையே கொண்டாடுறார். ஏன்னா மதம் பிடித்த அந்த ஆண் யானையை பார்த்தா அதனுடைய கண்கள்ல இருந்து நீர் வழிஞ்சுண்டே இருக்கும். அதை போல எம்பெருமானாரும் அந்த மதம் பிடித்த ஆண் யானை என்ன மதம்னா திருவாய்மொழிங்கிற அதுல ஆழங்கால் பட்டதுனால அதை நினைத்து நினைத்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைத்து நினைத்து அவருடைய கண்கள்ல இருந்து நீர் சொரிஞ்சுண்டே இருக்குமா. இப்படி அந்த தீர்க்க சரணாகதின்னு சொல்லக்கூடிய துவயார்த்தமான அந்த திருவாய்மொழியிலேயே ஈடுபட்டு இருந்தார் இல்லையா? இந்த ஆண் யானையாக இருந்த அவர் ரீங்காரமிட்டது இந்த துவயத்தை தான், இந்த திருவாய்மொழியை தாங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஐதிஹ்யமும் கிடைக்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா, சுவாமி பூதத்தாழ்வாருடைய ஒரு பாசுரம், திருவேங்கட மலை அதை முன்னிட்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழக சொல்லக்கூடிய ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம். பெருகு மதவேழும் பிடிக்கு முன்னின்று, பெருகு மதவேழும் பிடிக்கு முன்னின்று, இரு கண் இளமூங்கில் வாங்கி அருகிருத, இரு கண் இளமூங்கில் வாங்கி அருகிருத, தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர், தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர், வான் கலந்த வண்ணன் வரே. இந்த பாசுரத்தினுடைய வெளி அர்த்தம் என்ன அப்படின்னா, திருவேங்கட மலையில யானை கூட்டங்கள் ஜாஸ்தி. அதுல இந்த ஆண் யானையானது பெண் யானைக்கு கஷ்டப்பட்டு தேடி ஒரு இள மூங்கில், இரு கண் உள்ள இள மூங்கிலாக எடுத்து
அதை தேனில் குழைத்து கொடுத்தது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான அர்த்தம். இதற்கு சாரமான அர்த்தம் நமக்கு எப்போ கிடைக்கிறதுனா, ஒரு சமயம் எம்பெருமானார் திருவேங்கடமலைக்கு எழுந்தருளி இருக்க அங்கிருந்த சிஷ்ய கோடிகள் அனைவரும் எம்பெருமானிடத்தே பிரார்த்தனை செய்தார்கள். அதாவது துவயார்த்தத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். துவயார்த்தம் மட்டும் கிடையாது, திருமந்திரத்தினுடைய அர்த்தம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து சாதிக்க வேண்டும்னு அவர்கள் பிரார்த்திக்க எம்பெருமானாரும் அதை ரீங்காரமிட்டாராம். அதனால்தான் பெருகு மத வேழம், அந்த ஆண் யானையாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். சிஷ்ய கோட்டிகள் அனைவரும் அந்த பெண் யானையாக இருக்க மூங்கில், இரு கண் கொண்ட மூங்கில்னு சொல்றோம் இல்லையா, அது எதுனா இரு வரிகள் கொண்ட துவயம். துவயத்தை மட்டும், துவய அர்த்தத்தை மட்டும் தரலையே, தனியாக அதை தேனில் குழைத்து திருமந்திர அர்த்தத்தினோடையும் சரமசோகத்தினுடைய அர்த்தத்தினோடையும் சேர்த்து குழைத்து கொடுத்தார் இல்லையா. இதத்தான் சுவாமி எம்பார் அங்க கொண்டாடுறார். ஆக இதிலிருந்து அவர்தான் ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியுது. ஆக எம்பெருமானார் மட்டும் அல்ல அந்த வண்டு தேனி, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா வண்டுன்னு சொல்லும் பொழுது 6 கால்னு சொல்லிட்டோம் இல்லையா, இந்த 6 காலை தான் ஷட்பதம்னு சொல்றோம். ஷட்பதம் தான் இந்த வண்டு தான் இந்த ஆச்சாரியன்னு சொன்னோம் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த ஷட்பதம்ங்கிறதுக்கு நமக்கு சம்பிரதாயத்துல ஒரு விசேஷ அர்த்தமே உண்டு. துவயமும் ஷட்பதங்களை கொண்டது. அந்த துவயத்தையே அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அதனால அவர்களும் ஷட்பதங்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் பருகக்கூடிய தேனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆக இவர்களை வணங்கி கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்ங்கிறது தெரியறது இல்லையா. இதுல இன்னொரு நுட்பம் என்ன, நம்ம இப்ப ஆச்சாரியனை பார்த்தா நமக்கு ஒன்றும் ஷட்பதம் தெரியலையே, 2 திருவடிகள் தானே தெரியறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு புத்தூர் சுவாமி அவர்கள் திருநெடுந்தாண்டகத்தினுடைய ஒரு அற்புதமான பாசுரம் அதுக்கு விவரணத்துல காண்பிக்கிறார். ஷட்பதங்களாக நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா, எம்பெருமான் காட்டி கொடுத்த நம்முடைய ஆச்சாரியர் இருக்கார் இல்லையா, அந்த ஆச்சாரியருடைய திருவடிகள் 2, ஆச்சாரியருடைய பத்னியினுடைய திருவடிகள் 2, அவருடைய குமாரருடைய திருவடிகள் 2, சேர்த்தா 6 இல்லையா. இந்த 6 திருவடிகள், இந்த ஷட்பதங்கள் தான் நாம் மன்றி இருக்க வேண்டிய இடம். அந்த திருவடிகளை அனுசந்தானம் செய்து கொண்டு அந்த திருவடிகளுக்குத்தான் நாம் எப்பொழுதும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இந்த அற்புதமான பாசுரத்தினுடைய விவரணத்துல காண்பிக்கிறார். தேன்மருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடு துன்பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்த போரியலார்ந்த பூமருவி இனிதமர்ந்த போரியலார்ந்த அருகால சிறுவண்டு தொழுதேன் உன்னை அருகால சிறுவண்டு தொழுதேன் உன்னை. அந்த அருகால சிறுவண்டாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர், அவருடைய பத்னி, அவருடைய குமாரர், அவருடைய திருவடிகளை நினைத்து நாம் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கணும். இதுல இன்னொரு ரசமும் இருக்கு, அத இன்னொரு பரிமாணமும் இருக்கு. அதை ராமானுஜ நூற்றந்தாதியில ரொம்ப அழகா அமுதனார் காண்பிக்கிறார். அதாவது எம்பெருமான் இருக்கானே, பிராட்டியினுடைய அந்த மீன் போன்ற கண்களை நினைச்சுண்டு பார்த்துட்டே இருந்ததுனால்தான் மத்ஸ்யாவதாரம் எடுத்தானாம். அத போல அமுதனார் சொல்றார், எப்பேற்பட்ட ஆச்சாரியன் எம்பெருமானார் துவயத்தை அனுசந்தானம் செய்யக்கூடிய, அவரை அனுசந்தானம் செய்து கொண்டே இருப்பதனால அவரும் ஷட்பதமாக இருக்கக்கூடிய, அதாவது அமுதனாருடைய மனமும் ஷட்பதமாக, அதாவது வண்டாக மாறிடுத்தான். ஆக இதுல எப்படின்னா, எம்பெருமான் தேன், அதை பருகக்கூடிய வண்டு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரே நினைத்து கொண்டே இருந்தால் நினைக்கக்கூடிய அந்த மனமும் வண்டாக மாறி ஆச்சாரியருடைய திருவடிகள் பூக்களாக மாறி அதிலேயே அன்வயித்து போயிடுவோன்னு அவ்வளவு ஒரு ரசம். அதைத்தான் அமுதனார் சொல்றார், அவருடைய மனமானது இப்பொழுது வண்டாக மாறி எம்பெருமானுடைய திருவடி பூவாக மாறி அந்த திருவடியிலேயே இந்த வண்டானது தங்கி எம்பெருமானாருடைய மார்தவம் சௌரபியம்ங்கிற அந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டு உன் அடிக்கீழ் அமர்ந்த புகுந்தேனேன்னு மாறிட்டாராம் ராமானுஜருடைய திருவடியில அமுதனார். இதுதான் நாமும் செய்ய வேண்டும் அப்படின்னு நாமும் பிரார்த்திக்கணும். அவ்வளவு அழகான பிரார்த்தனையாகவே அமைந்திருக்கு இந்த ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரம். போததில் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி போத
அமர்ந்திட வேண்டி நின் பாலதுவே ஈந்திட வேண்டும் இராமானுசா இதுவன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே ஏ என் நெஞ்சமானது உன்னை தவிர எதிலையுமே ஈடுபடக்கூடாதுங்கிறார் அந்த பிரார்த்தனையில. அதப்போல நாமும் பிரார்த்திச்சு எம்பெருமானாருடைய திருவடிகளிலேயே நம்முடைய மனசு எப்பொழுதும் ஈடுபட்டு லயித்து கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். வேதத்தினுச்சி மிகு சோதியை நாதனென வேதத்தினுச்சி மிகு சோதியை நாதனென அறியாதுழல்கின்ற தொண்டர் பேரவை தீர்த்த அறியாதுழல்கின்ற தொண்டர் பேரவை தீர்த்த ராமானுசர் வைகுந்தம் வேங்கடோ மாலிரோல் சோலைதல் வைகுந்தம் வேங்கடோ மாலிரோல் சோலைதல் நொடுமாய் வந்திரு பிடமி ராமானுசன் ராமானுசன் இராமானுசன் ராமானுசன் இராமானுசன் ராமானுசன் இராமானுசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.